கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 10 எலஞ்சி வைட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 321. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது மிருகத்திற்கான சொரூபம் எவ்வாறு படிப்படியாக உருவெடுக்கிறது. வசனம் வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரம் 12வது வசனம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் கொடிகளும் வணங்கும்படி செய்தது. அமெரிக்க ஐக்கிய நாடு மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டுமானால் தனது சொந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கத்தின் அதிகாரம் சபையால் பயன்படுத்தப்படுவதற்கேதுவாகவும் மார்க்க சம்பந்தமான வல்லமை உள்நாட்டு அரசாங்கத்தை அடக்கியாள வேண்டும். மிருகத்தின் சொரூபம் விழுந்து போன புரொட்டஸ்டன்ட் அமைப்பை சுட்டி காட்டுகிறது. புரொட்டஸ்டன்ட் சபைகள் தங்களது சமய கொள்கைகளை செயல்படுத்துவதற்காக உள்நாட்டு அரசாங்க உதவியை நாடும்போது இந்த நிகழ்வு உருவாகும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் மூலமாக அமல்படுத்தப்படும் பொழுது உண்மையான ஓய்வு நாள் பற்றிய கடமை உலகிற்கு அறிவுறுத்தப்படும். பின்னர் யாரெல்லாம் ரோமாபுரியின் உயர்ந்த அதிகாரத்தை தவிர வேறு எந்த அதிகாரத்தையும் கொண்டிராத கொள்கைக்கு கீழ்ப்படிவதற்கான தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கும் மேலாக ரோமன் கேத்தலிக் சபையை கனம் பண்ணுகிறார்கள். ரோமாபுரியால் வகுத்தொழுங்கு செய்யப்பட்ட அமைப்பு முறையை நடைமுறைப்படுத்தும் வல்லமைக்கு ரோமாபுரிக்கும் அத்தகைய நபர் வணக்கம் செலுத்துகிறார். அவர் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறார். தேவன் தமது அதிகாரத்தின் அடையாளம் என்று உறுதியாக தெரிவித்திருக்கின்ற அமைப்பை மனிதர் தள்ளி போட்டு அதற்கு பதிலாக ரோமாபுரி தனது உயர் அதிகாரத்திற்கு அடையாளமாக தெரிந்து கொண்ட நாளை கனப்படுத்தும் பொழுது அவர் தாம் ரோமாபுரிக்கு விசுவாசமாக இருப்பதற்கான அடையாளத்தை அதன் மூலம் ஏற்றுக்கொள்கிறார். இந்த முக்கிய காரியம் இவ்வாறு மக்களுக்கு முன்பாக தெளிவாக நிறுத்தப்பட்டு தேவனுடைய கட்டளைகளுக்கும் மனிதர்களுடைய கட்டளைகளுக்கும் இடையே எதை தெரிந்து கொள்வது என்ற நிலை கொண்டு வரப்பட்ட பின்புதான் தேவனுடைய கட்டளைகளை தொடர்ந்து மீறுகிறவர்கள் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்வார்கள். இந்த போராட்டம் என்ற முக்கியமான காரியத்தில் கிறிஸ்தவ உலகம் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்கள் மற்றும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவர்கள் என்று 2 மாபெரும் வகுப்புகளாக பிரிக்கப்படும். சபையும் அரசாங்கமும் தங்களது சக்திகளை இணைத்து சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் கட்டாயப்படுத்தும். எனினும் தேவனுடைய மக்கள் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். பத்மு தீவின் தீர்க்கதரிசி அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் என்று பாடிய காட்சியை தரிசனமாக கண்டார்.
ஜெபம். நாங்கள் பாதிக்கப்பட்டு எங்கள் உள்ளம் பாரமாகி வருத்த முற்றாலும் அது நிமித்தம் நான் நம்பிக்கை இழக்காமல் எங்களை காத்தருளும். ஆமென்.